ஜவாது மலையில் இருக்க மேல்பட்டியில் போனீங்கன்னா ரொம்ப கிளியராக பொல்யூஷன் ஃப்ரீ இல்லாமல் ரொம்ப தெளிவாக தெரியும். மற்ற இடத்துலையும் தான் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல சித்தர்களுடைய அந்த உலகளாவிய பார்வை, பிரபஞ்ச பார்வை, பால்வெளி மண்டல பார்வையெல்லாம், அதனால தான் காவனூர்னு சொல்லக்கூடிய ஏஷியாவுடைய மிகப்பெரிய 500 அப்சர்வேட்டரி அங்கே தான் வச்சுருக்காங்க. அடுத்து இது சாயாடி மெல்கா. இங்கே எத்தனை பேர் வால்மீகி ராமாயணம் படிச்சிருக்கீங்க? கை தூக்க முடியுமா? வால்மீகி ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அந்த இலங்கை, நிரக்ஷலங்கை, லங்கோஜினிக்கோடு, அக்ஷயலங்கா இது இருக்குது மாலத்தீவு கீழே தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கை வட இலங்கையாக இருக்கலாம், அங்கே இருக்க தென்னிலங்கை வேணும் தான் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு கூட சாயாடி மெல்காவில் அங்கே இருந்து 65 வரைக்கும் புலம்பெயர்ந்த மக்களில் தமிழ் பேர் நிறைய இருக்குது. சீனிவாசன், கண்ணன், ராகவன் தமிழ் பேர் இருக்குது. அவங்கெல்லாம் சீஷல்ஸ்க்கு அமைச்சிட்டாங்க. அடுத்து முன்னீர் பழந்தீவு 12,000 வருஷம் முன்னி முன்னீர் பழந்தீவு 12,000, அதாவது 12,000 20,000 தீவுகள் இங்கே நம்ம கடலில் இருந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் 67க்கு அப்புறம் தான் சேட்டலைட் வந்த பிறகு உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன தீவு முடிக்கிறது பண்ணுறாங்க. ஆனால் இந்த அறிவு எப்படி வந்தது? அந்த பழைய பாண்டியர்களுக்கும், பழைய சோழர்களுக்கும், பழைய சேரர்களுக்கும், பழைய தொண்டைமானுக்கும், பழைய இளந்திரையனுக்கும் இந்த கடல் கடந்து போகிற அறிவு எப்படி வந்ததுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.